ஹாய்ங்க. வணக்கம். நான் உங்கள் சுதாவின் டைரி. அப்பப்பா! ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டோம்ப்பா. யாரையும் எதுவும் நம்மள குறை சொல்லல. என்னென்னவோ அப்படியே ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்த்து பார்த்து எல்லாரையும் உபசரிச்சுட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியோட உட்காந்தா, அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வருதுங்க. "என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? என்னங்க நீங்க இப்படி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்க. என்னைய நீங்க சாப்பிட கூப்பிட்டீங்களாங்க? ஏங்க நான் உங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தே சாப்பிடவே இல்லைங்க." அப்படின்னு வருங்க. அது இல்லாத எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்தீங்களே, எங்களுக்கு சேரலங்க. என்னங்க கிஃப்ட் இப்படி இருக்குது? நல்லாவே இல்லைங்க இது. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்கங்க. நம்ம உறவா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே இப்பல்லாம் குறை சொல்றதே கிடையாதுங்க. லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் போயிடுறாங்க. ஆனா நம்ம உறவுக்காரங்கள நம்ம இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சு வர்றது பெரிய விஷயமா இருக்குதுங்க. இருந்தாலும் பரவால்ல, உறவுக்காரர்கள் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே கடந்து போக கத்துக்கணும் இல்லையா? ஆனா அப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுதுங்க. ஒரு பழமொழி ஒண்ணு எங்கேயோ கேட்ட மாரி ஞாபகம் இருக்குதுங்க. எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்க குறை சொல்லிட்டே இருப்பாங்களாம். குறை சொல்றவங்க வாயில கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, சிமெண்ட் சங்கர் சிமெண்ட் அது சாதா சிமெண்ட் இல்லைங்க. சங்கர் சிமெண்ட்ட வச்சு லாக் பண்ணாங்களாம். உடனே அத வாய் அடைச்ச உடனே அவங்க அப்ப கூட என்ன செஞ்சாங்களாம், "சிமெண்ட் சரியில்லைங்க. எனக்கு கம்பெனியும் நல்ல கம்பெனியா வாங்கி குடுங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். ஜோக்கா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி நெறைய அனுபவங்கள நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாரி நெறைய அனுபவங்கள அனுபவிச்சிருப்பீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட அனுபவத்த. நன்றிங்க. தேங்க் யூ.